டக்குன்னு பாரதிராஜா சார் ஒருத்தர் பார்த்தாருன்னா அவர் ஹீரோ. சித்ரா லட்சுமணன் சார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். சார் என்ன சார் இந்த பையனை கார்ல கூட்டு வரீங்க? சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தேனி கூட்டு போறாரு. தேனியில இருக்கிற அந்த ஒரு படி மண் எடுத்து பாண்டியன் கையில கொடுத்து, இதுல எத்தனை மண் இருக்குடா சொல்ல முடியுமா உன்னால அப்படின்னு கேட்டாரு. 3500 மண் இருக்கும் அப்படின்றாரு. டேய் நீ தான்டா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செலக்ட் பண்ணதுதான் பாண்டியன். பாரதிராஜா சார் அவருடைய ஆபீஸ்லேயே பாண்டியனை தங்க வச்சது. பாண்டியன் ரஜினிகாந்த்னு சொல்லுவார். பாண்டியனுமே பாரதிராஜா சார் மேல அவ்வளவு பிரியமும் மரியாதை வச்சிருந்தாரு. அந்த கடைசி காலத்துல பாரதிராஜா சார் ஆபீஸ்ல தான் பாண்டியன் இருந்தாரு. அந்த நேரத்துல ஒருத்தன் விழுந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு ஆட்கள் இல்லை. இன்னைக்கு அவருடைய பேட்டிகளை பார்க்கும்போது ஒரு மன வேதனை இருக்கு. விழுந்துட்டான் அப்படின்னா அவனை திரும்பி பார்க்காம போறதுதான் இந்த சினிமா துறை. நன்றி கெட்ட சினிமா துறைன்னு சொல்றாங்கல்ல. நடிகர்களா இருந்து அவங்க தயாரிப்பாளர்களா மாறி பல பேர் தோத்து போயிருக்காங்க. சிவகார்த்தின்னு சொல்லலாம், விஜய் சேதுபதி சொல்லலாம், தனுஷ் சொல்லலாம். இப்படி நடிகர்கள் படம் எடுக்க வந்தவங்க எல்லாருமே தோல்வி தான் சந்திச்சிருக்காங்க. ரஜினிகாந்தாலே தயாரிப்பாளரா சக்சஸ் ஆக முடியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். சார் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சர்ப்ரைஸோட ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ ஆக்டர் பாண்டியன், ஸோ அவர் லைஃப் ஸ்டோரி தான் பேச போகிறோம். ஸோ அவர் ஃபஸ்ட்டு எங்கேருந்து சார் கெரியர் ஆரம்பிக்கிறாரு, எந்த ஊரில் பிறக்கிறாரு, எங்கே? பாண்டியன் விருதுநகரை சேர்ந்தவர். போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு போலீஸ் ட்ரைனிங்க்கெலாம் போனார். போலீஸ் வேலை அவர் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸ் வளையல் கடை, அதாவது இந்த லேடிஸ்க்கு வளையல் போடுவாங்களே அந்த கடை தான் அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ்ஸு. மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அது சுற்றியே பார்த்தீங்கன்னா நிறைய வளையல் கடை இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய வளையல் கடை இருக்கும். கோயிலுக்கு வர பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வளையல், இந்த பிளாஸ்டிக் வளையல்லாம் போட்டுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு கடை அவங்க வச்சு நடத்தினவர் தான் பாண்டியன். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாரதிராஜா சார் அவர் பார்த்தீங்கன்னா 16 வயதினிலே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழக்கே போகும் ரயில், அடுத்தடுத்து புதிய வார்ப்புகள், எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட். பாரதிராஜா அப்படின்னாலே அன்னைக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டைரக்டர், ஒரு ட்ரெண்ட் செட்டர். தமிழ் சினிமா அவர் உற்று நோக்குச்சு அந்த காலகட்டத்தில். அப்படி அற்புதமான படங்களை கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த வரிசையில தான் பார்த்தீங்கன்னா மண் வாசனை அப்படின்னு ஒரு படம், அது பாரதிராஜா சார் எடுக்கிறாரு. பாரதிராஜா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் எடுக்கிற படம் எல்லாத்துலேயுமே மண் வாசனை அடிக்கும். ஆனால் இந்த படத்தோட பேரே மண் வாசனை. இது ஒரு கிராமத்து கதை, ஒரு புழுதி காட்டுக்குள்ள ஒரு தேனி பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை, ஒரு காதல் கதை. ஸோ இந்த காதல் கதை பாரதிராஜா சார் எப்படின்னா அன்னைக்கு பல பேரை புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ராதிகா, ரேவதி, ரமா, சுகன்யா, ரதி, இப்படி நிறைய பேர் பாரதிராஜா சார் அறிமுகப்படுத்தியிருக்கார். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா முழுக்க புதுமுகங்களை வச்சு எடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் ஹீரோயின் செலக்ட் பண்ணுறார். ஹீரோயின் செலெக்ஷனில் நிறைய பேர் வர்றாங்க. அதில் ரேவதி ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. ரேவதி நீங்கள் அன்னைக்கு மண்வாசனை ரேவதிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி வேற மாதிரியான ஒரு லுக்கில் இருப்பாங்க. அவங்க ஆளுமே கொஞ்சம் ஷார்ட்டாக லீனாக இருக்கிறதுனால நல்ல அழகாக அந்த கேரக்டருக்கு இவங்க பொருந்துவாங்க அப்படின்னு ஆடிஷன் பண்ணி பார்த்து ரேவதியை செலக்ட் பண்ணிட்டாங்க. படத்துக்கு ஒரு ஹீரோ வேணும். யாரை ஹீரோவாக செலக்ட் பண்ணலாம்? ஏற்கனவே நடிக்கிற பல பேர் நடித்தா இந்த காதல் கதையில் அந்த காதல் அவ்வளோ ஈடுபாடோடு இருக்காது. ஒரு புதுமுகமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும்னு பாரதிராஜா சார் ரொம்ப தீர்க்கமாக இருந்தார். அப்போ நிறைய பேரை கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணுறாங்க. இங்கே சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரை ஆடிஷன் பண்ணுறாங்க, கூப்பிட்டு பார்க்குறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. யாருமே செட் ஆகலை. பாரதிராஜா சாருக்கு மனசுக்கு பிடிக்கணும். டக்குன்னு பாரதிராஜா சார் ஒருத்தர் பார்த்தாருன்னா அவர் ஹீரோ. அந்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹீரோ, அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹீரோ. அந்த கேரக்டர் எப்படின்னா ஒரு வெள்ளந்தியான கிராமத்து பையன், சும்மா சாதாரணமாக வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு அசால்ட்டாக போகிற வரவங்ககிட்ட எல்லாம் டயலாக் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசிக்கிட்டு அப்படியே சுற்றி திரியிற ஒரு கிராமத்து பையன். அது இயல்பாக ஒரு ஆள் வேணும். அந்த கிராமத்து வாடையோட அந்த மண் வாசனையோட ஒரு ஆள் வேணும்னும் போது அது கிடைக்கல. அதுதான் உண்மை. அப்போ தேனியில் ஷூட்டிங்கு, ரேவதி எல்லாம் யூனிட்டே பார்த்தீங்கன்னா தேனிக்கு போயிடுது. ஆனால் பாரதிராஜா சார், அந்த சித்ரா லட்சுமணன் சார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், அவர் இவங்கெல்லாம் எப்படின்னா மதுரையில் ரூம் போட்டு ஹீரோ தேடலாம் அப்படின்னு சொல்லி மதுரையில் இருக்கிற காலேஜ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அமெரிக்கன் காலேஜ், இன்னும் பல காலேஜில், அந்த மதுரை சுத்தின காலேஜ்லாம் மதுரையிலேருந்து நிறைய பேர் படிப்பாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தேனி, கம்பம், சிவகங்கை, மானாமதுரை, மேலூர், இப்படி நிறைய ஊர்லேருந்து படிப்பாங்க. அந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து வாடை அந்த பசங்கிட்ட இருக்கும். இயல்பாகவே எப்படின்னா அந்த கிராமத்துலேருந்து படிக்கிற பையன் அவன் என்னதான் நீங்கள் மாடர்னாக மாற்றினீங்கனாலும் அந்த கிராமத்து சாயல் இருக்கும். அந்த மாதிரி யாராவது கிடைக்கிறாங்களா அப்படின்னு காலேஜுக்கெல்லாம் போய் தேடுறாங்க. மதுரையில் தேடுறாங்க, கிடைக்கல. அடுத்த நாள் ஷூட்டிங் ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் ஆரம்பிக்கணும். தேனியில் யூனிட்டே ரெடியாக இருக்குது. ரேவதியெல்லாம் போயிட்டாங்க, காந்திமதியெல்லாம் போயிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் போது, சரி வாடா கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு
தேனியிலே யாராவது வந்து போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. யாருன்னா கமலா தேட்டர் ஓனரோட பையன். ஆல்ரெடி ஒரு ஆள் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாம், அவர் பேர் கணேஷ் என்னமோ, அவரை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் செகண்ட் தாட், அவரை விட ஒரு ஆள் கிடைச்சா நல்லா இருக்கும். ஏன்னா கமலா தேட்டர் ஓனர்னும் போது அவர் கிராமத்துலேருந்து வந்தவராக இருக்கலாம், ஆனால் அவர் வந்து சிட்டியிலே வாழ்கிறாரு. அந்த பையன் சிட்டியிலே ஸ்கூல் படித்து காலேஜ் படித்து எல்லாம் ஒரு சிட்டி ப்ராட்டப்பாக இருக்கிறதுனால முழு திருப்தி வந்து பாரதி ராஜா சாருக்கு கமலா தேட்டர் ஓனர் சன்னு மேலே இல்லை. ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு செகண்ட் சாய்ஸாக வச்சிருக்காரு. வேற ஹீரோவே கிடைக்கலன்னா நம்ம அவரை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு தேனி கிளம்பலாண்டா அப்படின்னு சொல்லி கார் போய் மீனாட்சி அம்மன் கோயில் நிற்கிது. உள்ளே போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டுட்டு சித்ரா லட்சுமணன் சார், பாரதி ராஜா சாரோடு 1-2 உதவியாளர்கள் எல்லாம் வந்து வெளியில் வராங்க. அன்னைக்கு பயங்கர பாப்புலர். நான் சொன்னேன்ல, பாரதி ராஜா சார்னா பயங்கரம். அதாவது ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆர்வம் காட்டுவாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு இயக்குனரை பார்க்கறதுக்கு பாரதி ராஜா சாரை வந்து அவ்வளோ ஆர்வம் காட்டுவாங்க மக்கள், பொதுமக்கள். அப்படி வளையல் கடையில் தானே இருந்தார், மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் வளையல் கடை. பாரதி ராஜா சார் வந்திருக்காரு அப்படின்னோடனே உடனே இம்மீடியட்டாக பாண்டியனும் ஒரு ஆர்வத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு காகிதத்தை எடுத்து, இப்போதான் செல்ஃபிலாம், அப்போல்லாம் எப்படின்னா கையெழுத்து போட்டு கொடுங்க, ஆட்டோகிராஃப்னு கேட்பாங்க. ஸோ அப்படி வந்து கூட்டம் ஒரு 50-60 பேர் சுற்றி நின்று பாரதி ராஜா சார் மொச்சிட்டு நிற்கிறாங்க. சார் எப்படி சார் அந்த படம் எடுத்தீங்க சார், இப்போ அந்த எப்படி அலைகள் ஓய்தில்லை கிளைமேக்ஸ் எல்லாம் வேற மாதிரி கிளைமேக்ஸ் சார் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கூட்டத்தில் சார் எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க சார், எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க சார்னு கையை தூக்கி நிற்கிறார். யார்? பாண்டியனோட ஃபேஸ் தெரில, ஆனால் கை நல்ல வெள்ளேன்னு இருக்கு, ஒரு சின்ன வயசு பையனோட கை மாதிரி இருக்கு. பாரதி ராஜா சார் வந்து அதை கவனிக்கிறார், அந்த கூட்டத்தில் அதை கவனிச்சுட்டு கூட இருக்கிற உதவியாளர்கிட்ட அந்த 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 பையனை கூட்டுவா அப்படிங்கிறாரு. அந்த பையன் அப்படி ஃப்ரேம்ல அந்த கூட்டத்திலேருந்து உள்ள வராரு. உள்ள வந்தா பாரதி ராஜா சார் பார்க்குறாரு, இந்த பையன் தான், இந்த பையன் அப்படியே கிராமத்து பையனா இருக்கான், இந்த பையன் அச்சலாக ஒரு கிராமத்தில் இருக்கிற பையனா இருக்கான், ஸ்லாங்கு கீங்கு அவனு பேசுகிற தமிழ் எல்லாமே வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு, டேய் என் கூட வரையா தேனிக்கு அப்படின்னு கூப்பிட்றாரு. வேற எதுவுமே சொல்லலை, வரேன் சார் அப்படிங்கிறாரு. ஏன்னா பாரதி ராஜா சார் கூப்பிட்டு வரலேன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காரில் அவரை ஏற்றிக்கிறார். சித்ரா லட்சுமணன் சார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். அவருக்கு ஏன் வந்து பாண்டியன் வந்து பாரதி ராஜா சார் முன்னாடி ஏற சொல்றாரு காரில் அப்படின்னு தெரில. அவர் வந்து ஒரு டவுட்லேயே வராரு. சார் என்ன சார் இந்த பையனை காரில் கூப்பிட்டு வரீங்க? சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தேனி கூப்பிட்டு போகிறாரு. ஷூட்டிங் நடக்கிற அந்த ஏரியா கூப்பிட்டு போய் பாரதி ராஜா சார் வந்து பெருசாக ஆடிஷன்லாம் பண்ணலை. இந்த காரில் போகும்போதே பாண்டியனோட பேசிகிட்டே போகிறார். அந்த பாண்டியன் பேசுறது, பாண்டியன் சிரிக்கிறது, ஒரு மாதிரி வெள்ளந்தியாக இருக்கிற அந்த லுக்கெல்லாம் பார்த்துட்டு ஃபைனல் பண்ணிட்டார், இந்த பையன்தான் அப்படின்னு. அப்போ கிராமத்துக்கு போனோன்னு ஒரு பிடி மண், அந்த அந்த தேனியில் இருக்கிற அந்த ஒரு பிடி மண் எடுத்து ஷூட்டிங் முத நாள் வந்து பாண்டியன் கையில் கொடுத்து, இதில் எத்தனை மண் இருக்குடா சொல்ல முடியுமா ஒன்னால அப்படின்னு இருக்காரு. சார் இது ஒரு 3500 அப்படின்னு இருக்காரு. 3500 மண் இருக்கும் அப்படின்னு இருக்காரு. டேய் நீ தான்டா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செலக்ட் பண்ணது தான் வந்து பாண்டியன். அன்னைக்கு வந்து இவர் தான் ஹீரோ அப்படின்னோடனே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் சார், அவருக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. என்ன சார் நீங்கள் யாரோ ஒரு பையன் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்ன, அதாவது வந்து வெள்ளேன்னு இருக்காரு, அவர் ஜப்பான்லேருந்து வந்தவரா சைனீஸ்லேருந்து வந்தவரா, ஃபேஸே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் இவரை செலக்ட் பண்ணி இவரை ஹீரோங்கிறீங்க, வந்த இடத்துல ஒரு வளையல் விற்கிற பையனை கூப்பிட்டு வந்து ஹீரோ ஒரு படத்துக்குன்னு சொல்கிறீங்க, எப்படி சார் சரியாக வரும்? சரியாக வராது சார், ப்ராஜெக்ட் சார், இது முக்கியமான ஒரு படம் சார், இது உங்கள் கேரியரில் இது ஒரு அற்புதமான காதல் கதை சார், சாங்ஸ் எல்லாம் இளையராஜா சார் வந்து சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு, நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு வேண்டாங்கிறாங்க. அங்கே சித்ரா லட்சுமணன் சார், அங்கே இருக்கிற பல பேர் வந்து பாண்டியன் வந்து வேண்டாங்கிறாங்க. ஆனால் பாரதி ராஜா சார் வந்து சொல்கிறாரு, இவன் தாண்டா ஹீரோ, இவன் தாண்டா நடிக்கிறான், நான் வந்து இந்த படத்தை வந்து எடுத்து ஜெயிச்சு காமிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த படம் வந்து பாண்டியன் நடிப்பு, ரேவதி, அந்த ஒரு பேர், அந்த யூத் காம்பினேஷன், ஃப்ரெஷ் காம்பினேஷன், இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்க்காத காம்பினேஷன். அதுவும் இளையராஜா சாங்ஸ். நான் சொன்னேன்ல, அது ஒரு சீனில் வந்து கிணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கயிறு போட்டு எடுப்பார். அந்த சீன் வந்து பொத்தி வச்ச மல்லிகை முட்டு, பயங்கரமா இருக்கும். அப்பா அதெல்லாம் வந்து யாராலையும் கற்பனை பண்ண முடியாது, அவ்வளோ கிரியேட்டிவிட்டியாலாம் யாராலையும் எடுக்க முடியாது. பாரதி ராஜா வந்து எப்படின்னா கிரியேட்டிவிட்டி அப்படியே அவர்கிட்ட ஊத்து மாதிரி வந்து பெருகி வரும், அந்த மாதிரி ஒரு இயக்குனர். அந்த சாங்கு பயங்கர ஹிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த உலக்கையில் அரிசி குத்துவாங்க, இப்போ வந்து பாட்டு பாடுவார், அரிசி குத்தும் அக்கா மகளே. அந்த ஊரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ரோடு இருக்காது, மண் ரோடு தான், சின்ன சின்ன வீடுங்க, பார்க்குறதுக்கு கிராமம், அப்படியே வயல்வெளி, அப்பா வேற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள ஒரு காதல், அந்த காதல் வந்து அவ்வளவு தூரம் வந்து பாரதி ராஜா சார் வந்து ரசித்து பிக்சரைஸ் பண்ணியிருப்பாரு. அந்த படம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ரேவதியும் டாப் ஸ்டாரு, பாண்டியனும் டாப் ஸ்டார்.
யார் வந்து பாண்டியன் வேணான்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் வந்து மூக்கில் விரல வைக்கிற மாதிரி வந்து பாண்டியன் வந்து பெரிய ரவுண்ட் வந்தார் சினிமாவில். அது நிறைய படங்கள் நடித்தார். பாண்டியனுக்கு பாரத ராஜா சாரே அடுத்து ஒரு படம் கொடுக்குறாரு, புதுமை பெண்ணு ஒரு படம் கொடுக்குறாரு. அந்த படத்துலையும் பாண்டியனை யூஸ் பண்ணுறாரு, அந்த படத்துலேயும் ரேவதி இருக்காங்க. ஸோ அப்படி வந்து பாண்டியன் அப்படின்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் சுதாகர்னு ஒரு நடிகர் இருந்தார், சுரேஷ்னு ஒரு நடிகர் இருந்தார், மோகன் இருந்தார், விஜயன் இருந்தார், அதுக்கப்புறம் வந்து ரகுவரன் இருந்தார். இவங்க அந்த அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா பாண்டியன் இவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு ஒரு பட்ஜெட் ஹீரோ. இவங்களை போட்டால் ஒரு படம் எடுத்தால் அந்த படத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ₹1,000 ₹2 ₹1,000 1,5 லட்சம் 2 லட்சம் லாபம் பார்க்கலாம். நிச்சயமாக ஒரு 30 நாளில் ஒரு படத்தை முடித்தோம்னா, ஒரு 3 மாதத்தில் ஒரு படத்தை அடித்தோம்னா ஒரு சின்ன பட்ஜெட்டில் இவங்க லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு 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 மார்க்கெட் பாண்டியனுக்கு வந்து உருவாச்சு. பாண்டியன் நடித்த படங்கள்லாம் நல்ல நல்ல படங்களாக நடித்தார். சிறை வந்து ரொம்ப நல்ல படம். அதே மாதிரி வாழ்க்கை, அதில் வந்து சிவாஜி கணேசனோட நடித்தார். அதுக்கப்புறம் மருதாணி, குரு சிஷ்யனு, அதுக்கப்புறம் நிறைய படங்கள், பூந்தோட்ட காவல்காரன், பல வெற்றி படங்கள், ரஜினியோட இணைஞ்சு நிறைய ஊர்காவலன் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் நடித்தார். தொடர்ந்து பாண்டியனுக்குன்னு ஒரு மார்க்கெட். நான் தான் சொன்னேன்ல, பாண்டியனை போட்டால் வியாபாரம் ஆகும் அப்படிங்கிற லெவலுக்கு பாண்டியன் வந்து வளர்ந்து தமிழ் சினிமாவில் மண் வாசனை பாண்டியன். சில பேருக்கு எப்படின்னா, இப்போ நிழல்கள் ரவி அப்படின்னா, ரவின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. ரவி அப்படின்னா யார் ரவி அப்படின்னு கேட்பாங்க. நிலகல் ரவி, ஓ நிலகல் ரவியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து பாண்டியன் அப்படிங்கிறத விட மண் வாசனை பாண்டியன் அப்படின்னா அது ஒரு மகுடமா தமிழ் சினிமாக்கு மாறிடுச்சு அவருடைய பேர். கண்டிப்பாக சார். நான் நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னமா சார், பாரதி ராஜா சார் அழைச்சிட்டு வந்தார் ஓகே, பட் ஆனால் அந்த ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அந்த ஆக்டிங்கில் ஒரு விஷயம் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த ஒரு டேலண்ட் இருந்தால் தான் அந்த ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ண முடியும்னு ஒன்று இருக்குல்ல சார். அதை எப்படி பாண்டியன் சார் வந்து அக்செப்ட் பண்ணாங்க, பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேம் டைம் பாரதி ராஜாவோட காம்பினேஷன்லேருந்து அடுத்தடுத்த படங்களில் வேரியேஷன்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி சார் பாண்டியனோட ஆக்டிங்காக என்ன மாதிரியான ஒரு ஆக்டர் அவர்? 1983 வந்துச்சு மண் வாசனை. நான் வந்து அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 12-13 வயசு. நான் தேட்டரில் அந்த படத்தை பார்த்துருக்கேன். அவ்வளவு ஆடியன்ஸினுடைய ரெஸ்பான்ஸ் பாண்டியனை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ முதல் படத்திலே. அது காரணம் என்னன்னா, ஒரு நல்ல திறமையான ஒரு படைப்பாளிகிட்ட போய் நீங்கள் சிக்கினீங்கன்னா அவர் வந்து உங்களை வந்து செதுக்குவார். இப்போ நீங்கள் வெறும் கல்லை தானே சிற்பமாக செதுக்குறாங்க, வெறும் கல் பாறாங்கல்லாம் இருக்கும். அந்த கல்லை நீங்கள் வந்து ஒரு சிற்பிகிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் அப்படியே செதுக்கி 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 அவன் வந்து அப்படி ஒரு சிலையாக கொண்டு வந்து நிறுத்துவான். பார்க்கும்போது அடடா எவ்வளோ லட்சணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோன்ற அளவுக்கு பண்ணக்கூடியவன் படைப்பாளி. அந்த மாதிரி பாரதி ராஜா சாருடைய பட்டறையில் ஒரு படம் நடிக்கும் போது உங்களுக்கு அதில் என்னென்ன ஏற்ற இறக்கும், என்னென்ன பண்ணணும் எல்லாமே அதில் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ அது ஒரு ஸ்கூல். பாரதி ராஜாவுடைய படத்தில் நடித்தாலே ஒரு ஸ்கூல். அந்த மாதிரி வந்து பாரதி ராஜா படங்கள் நடித்ததுக்கப்புறம் அன்னைக்கு 83 பாண்டியனுக்கு வந்து 24 வயசு. ஒரு 24 வயசு இளைஞன், அதாவது துடிப்போடு இருப்பான். ஒரு ஆர்வம், துடிப்பு எல்லாமே அவன்கிட்ட இருக்கும். அப்படி வந்து அடுத்தடுத்த சினிமாவில் வாய்ப்புகள் கிடைக்குதுன்னும் போது அதை சரியாக பயன்படுத்திக்கணும்னு பாண்டியன் வந்து நடிக்கிறதாகட்டும், பாண்டியன் ஃபைட் பண்ணுறதாகட்டும், பாண்டியனுடைய ஃபைட்டெல்லாம் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ஒரு வீரமாக அப்படி வந்து துள்ளிட்டு வருவார் ஒரு மாதிரி, அதெல்லாம் ரசிப்பாங்க. இப்போ அர்ஜுன் இருக்கார்ல, அவர் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் ஒரு மாதிரி ரொம்ப விடன்னு இருப்பாரு, பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருப்பாரு, சதையே இல்லாமல் இருப்பாரு. ஆனால் அவர் அன்னைக்கு வந்து அர்ஜுன் வந்து பெரிய ஆளாக வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவர்கிட்ட ஒரு பவர் இருந்துச்சு, ஒரு எனர்ஜி இருந்துச்சு. ஃபைட்லாம் அப்படி ப்ரூஸ்லி மாதிரி அப்படி நிற்பார் அர்ஜுன், புரியுது உங்களுக்கு? அது மாதிரி டான்ஸாக ஆடுவார், எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன், எனர்ஜெட்டிக் யங்ஸ்டர். அவங்க வந்து சினிமாவில் வந்து முன்னுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் பாண்டியன் வந்து பண்ணுற வேடங்கள் எல்லாமே நல்ல நல்ல வேடங்கள் நடித்தார். நிறைய படங்கள் பாண்டியனை வச்சு ஹீரோ எடுத்தாங்க. பாண்டியன் அப்படின்னாலே அவருக்கு ஒரு வியாபாரம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாண்டியன் ஒரு பெரிய ஒரு நடிகனாக உருவானார். அதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாட்ட கூட எல்லார் மனசுலையும் பதிஞ்ச ஒரு ஆள். இப்போ சில நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஒரு அவர்ஷன் இருக்கும், வெறுப்பு இருக்கும். மக்கள் பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவன் வந்து இந்த என்னடா இவன் அடைவன் படமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பாண்டியன் படத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டியன்பா, பாண்டியன் நடிச்சிருக்காருப்பா, நம்ம பாண்டியன்பா, மனோசன பாண்டியன்பா அப்படின்னு எல்லாரும் பார்க்கறதுக்கு எல்லாரும் போய் விரும்பி பார்ப்பாங்க பாண்டியனை. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பாண்டியனை பிடிக்கும். பாண்டியன் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருப்பார். படத்துலையும் நிஜத்துலையுமே பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து ஒரு சினிமாத்தனம் இல்லாத ஆள். ஒரு ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப சாதாரணமாக பேசி சிரித்து சாப்பிட்டு மக்கள்கிட்ட பழகி எல்லா விதத்துலையும் வந்து ஒரு யதார்த்தவாதி. பாண்டியனை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகனாக தன்னை அடையாளப்படுத்திக்கல, நடிகனாக தன்னை காட்டிக்கல. நிறைய படங்கள் பாண்டியன் நடித்த படங்கள்லாம் 75 படத்துக்கு மேலே பாண்டியன் நடிச்சிருக்காரு. இப்போ நீங்கள் இத்தனை வருஷம் பாண்டியன் 2008 இறந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். 18 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து மண்வாசனை பாண்டியனை பற்றி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றீங்கன்னா அந்த அளவுக்கு தன்னுடைய முத்திரையை வந்து பாண்டியன் வந்து தமிழ் சினிமா துறையில் பதிச்சுட்டு போயிருக்காரு. கண்டிப்பா. அதான் நீங்க கேட்டீங்கல்ல, எப்படி ஒரு சாதாரண வளையல் கடை பையன் நடிக்க வந்தான்னா உங்களுக்குள்ள வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கும், ஒரு எனர்ஜி, ஒரு கலைத்திறன் இருக்கும். அதுக்கு ஒரு வழி ஏற்பட்டதுக்கு அப்புறம்
அது எப்படின்னா ஒரு பம்ப் செட்டை திறந்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டப்ப டப்ப டப்பன்னு தண்ணி அடிச்சு கொட்டும்ல, அந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் வெளியில வரும்போது நீங்களே உங்களை ஒரு கலைஞனா வந்து தயாராயிருவீங்க. அப்படிதான் பாண்டியன்லாம் வந்து யதார்த்தமான ஒரு கலைஞனா இருந்தார். இவ்வளவு பெரிய ஹீரோ நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் இப்ப பேசுறதே இல்லை, நம்ம இப்ப பேசுறோம், இதுக்கப்புறம் பேசுவாங்கன்னு நம்புறேன். என்னன்னா இப்ப இவரோட டவுன்ஃபால் எங்க சார் ஆரம்பிக்குது? ஏன்னா நிறைய ஹீரோஸ் ட்ரேட்மார்க் செட் பண்ணிடுவாங்க, ஆனா ஒரு கட்டத்தில் எங்கேயோ சறுக்குவாங்க. ஸோ அப்படி வந்து இவர் எந்த இடத்துல டவுன்ஃபால் இவரோட தான்? இவருடைய டவுன்ஃபால் ஆரம்பிச்சதே அப்படின்னா நல்லா நடிச்சுட்டு நல்லா சந்தோஷமா இருந்துட்டு இருந்தார். அந்த சந்தோஷமான ஒரு காலகட்டத்தில் அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்குன்னு சொல்லி அவரே வந்து படங்கள் எடுக்காரு. ஆண்களை நம்பாதே அப்படின்னு ஒரு படம் வந்து எடுக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பந்தய குதிரை அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. இது 2 படமும் பாண்டியன் வந்து தயாரிக்கிறார். இன்னும் வேற 2 படங்கள் வந்து 2-3 படங்கள் வந்து பாண்டியன் வந்து தயாரிக்கிறார். பணம் போட்டு தயாரிக்கிறார். அவரே ஹீரோவா நடிக்கிறார். ஆண்களை நம்பாதேங்கிற படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அது பெருசா போல. பந்தய குதிரைங்கிற படம் முழுசா எடுத்து 90-95% முடிக்க முடியாம அப்படியே நின்று போச்சு. ஸோ அதுல போட்ட முதலீடு, அது பாண்டியன் வந்து இத்தனை வருஷமா நடிச்சு சம்பாரிச்சு உழைச்சு சேர்த்த காசு எல்லாமே அதுல போயிடுச்சு. வலசரவாக்கத்திலயும் சாலிகிராமத்திலயும் பாண்டியனுக்கு அப்பவே 1.5 கோடி ரூபாய் பங்களா இருந்துச்சு. ஏன்னா அதெல்லாம் அவர் நடிச்சு சம்பாரிச்சு வாங்கின பங்களா. அதை அந்த படமெல்லாம் நஷ்டமாகி அதெல்லாம் விற்று கடன் அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு பாண்டியன் வந்தார். அதனால தான் பாண்டியனுக்கு வந்து ஒரு டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது ஒரு நடிகனாக மட்டும் இருந்தீங்கன்னா அந்த உங்களுக்கு வருமானம் வரும், உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது, மன உளைச்சல் கிடையாது, கடன்காரனுக்கு பதில் சொல்ல தேவையில்லை, எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் அடுத்து ஒரு தயாரிப்பாளராக மாறும்போது அது ரொம்ப ஆபத்து. சினிமாவை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் அப்படின்றது ஒரு கல்லை கட்டிட்டு கிணத்துல குதிக்கிற மாதிரி தான். அது அவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயமா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, நடிகர்களாக இருந்து அவங்க வந்து தயாரிப்பாளர்களாக மாறி பல பேர் தோத்து போயிருக்காங்க. நம்ம சமீபத்திய உதாரணம் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கல, சிவகார்த்தின்னு சொல்லலாம், விஜய் சேதுபதி சொல்லலாம், தனுஷ் சொல்லலாம். தனுஷ் கூட பாருங்க, ஒண்டர்பேர்ன்ற ப்ரொடக்ஷனை வந்து நடுவில் மூடி வச்சிருந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் தான் இப்போ வந்து தொடர்ந்து படங்கள் எடுத்துட்டு இருக்காரு. சரத்குமாரை சொல்லலாம். இப்படி நடிகர்கள் வந்து படம் எடுக்க வந்தவங்க எல்லாருமே தோல்வி தான் சந்திச்சிருக்காங்க. ரஜினிகாந்தாலே தயாரிப்பாளராக வந்து சக்சஸ் ஆக முடியல. ஒரு பாபா பண்ணாரு, ஒரு வள்ளி பண்ணாரு. அந்த 2 படங்களுக்கு மேல ரஜினிகாந்த்லாம் சுதாரிச்சிட்டாரு. அப்பப்பா இது வேண்டாம், இது ஆபத்து அப்படின்னு சொல்லி சுதாரிச்சிட்டாரு. ஆனா சுதாரிக்காம அடுத்தடுத்த படங்கள் விட்டதை பிடிப்போம்னு நினைச்சு எடுத்தீங்கன்னா சினிமா ஆபத்து. அப்படி நடிகர் பாண்டியன் தயாரிப்பாளர் பாண்டியன் நான் மாறினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து இந்த தோல்விகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே சார். அண்ட் அவரோட பர்சனல் லைஃப்ல ஒரு சிலர்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க, என்னன்னா அவர் யார்கிட்டயாவது வந்து உதவின்னு கேட்டாலே பணம் எடுத்து கொடுத்துருவாரு, ஒன்று என்ன ஏதுன்னு கூட விசாரிக்க மாட்டாங்க, நீ போய் உதவினாலே அவர் வந்து செஞ்சிருவார். அப்படிப்பட்ட மனிதரா சார் அவர் அப்படின்னு? இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். எங்கள் அப்பா அவருடைய ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி ஃபிலிம்ஸ் இருக்கு ராயப்பேட்டால, சத்யஜோதி ஃபிலிம்ஸ் இருந்துச்சு. அது பக்கத்தில் கோபாலபுரம் இது ராயப்பேட்டால பொன்னுச்சாமி ஹோட்டல் இப்பயும் இருக்கு. அதுக்கு எதிர்த்த மாதிரி வந்து ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு. அது ஒரு பழைய பில்டிங்கு. அதில் முன்பகுதியில் எங்கள் அப்பா வந்து ஆஸ்கார் மூவிஸ் அந்த நிறுவனம் நடத்திட்டு இருந்தார். அதில் அது இல்லாமல் 3 போர்ஷன், மொத்தம் 4 போர்ஷன் இருந்துச்சு. அதில் மேல் பகுதியில் ஒரு பெரிய வீடு, 3 பெட்ரூம் வீட்டில் பாண்டியன் வந்து வாடகைக்கு இருந்தார். இது யாருக்குமே தெரியாது. மண்வாசனை படம் நடிச்சு முடிச்ச அந்த காலத்துல பாண்டியன் வந்து அந்த வீட்டுல வாடகைக்கு இருந்தாரு. பாண்டியனோட சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், வடுகநாதன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருக்குமே தெரியும், கணபதினு ஒரு மீடியேட்டர். இதெல்லாம் விட ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ரெட் ஜெயிண்ட்ல முக்கியமான ஒரு நபரா இருக்கிற செண்பகமூர்த்தி, அவரும் அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்தாங்க. இது யார் யார் இருந்தாங்கன்னா, பாண்டியன், செண்பகமூர்த்தி, வடுகநாதன், கணபதி, இவங்க 4 பேரும் எங்களுடைய பில்டிங்ல வாடகைக்கு இருந்தாங்க. அந்த காலகட்டம் அது எப்படின்னா ஒரு 84-85 காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நான்லாம் ஸ்கூல் கோயிங், 10th கூட படிக்காத ஒரு ஸ்டூடெண்ட்டு. அப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி அப்பப்போ வந்து அப்பாவோட ஆஃபீஸ்க்கு வருவேன். எனக்கு சினிமா ஆர்வம் ஜாஸ்தி. அப்பாவோட ஆஃபீஸ்க்கு வருவேன். அப்பெல்லாம் வந்து எப்படின்னா, பாண்டியனுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா பாண்டியன் வந்து வீட்டில் இருப்பார். மேலே எங்கள் வீடு தானே வாடகை விட்டுருக்கோம்ல, வீட்டில் இருப்பார். நான் நடிகனை பார்க்கணுங்கிற ஆசையில் வந்து படி ஏறி போவேன். அங்கிள் அப்படின்வேன், வாடா தம்பி அப்படின்னு சொல்லி பேசுவார். யதார்த்தமாக தான் சொல்கிறேன்ல, ஒரு நடிகன் மாதிரியே இருக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கைலி, பனியன் கூட போட்டிருக்க மாட்டார். வெறும் பேர் பாடியோட சட்டையோட படுத்திருப்பார், பாயில் படுத்திருப்பார், எந்திரிப்பார், பேசுவார், பிஸ்கட் சாக்லேட்ஸ் கொடுப்பாரு. இந்த மாதிரி வந்து ஒரு இயல்பாக பழகக்கூடியவர் தான். இன்னும் முக்கியமாக சொல்லணும் என்ன அப்படின்னா, பொதுவாக சினிமாக்காரங்களுக்கு வாடகைக்கு விடுறதுக்கு யாருமே பயப்படுவாங்க. பயப்படுவாங்க. ஆனா அப்பா வந்து பாண்டியன் நடிகர், மண்வாசல் நடிச்ச நடிகர்னு சொன்னது மண்வாசலுக்கு அப்புறம் வந்தார். கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த வீட்டில் இருந்தார் பாண்டியன். அப்பா வந்து நம்பி கொடுத்தாரு. மாசம் 1ஆம் தேதி ஆனா ஒரு கவர்ல போட்டு, அன்னைக்கு வாடகை 3000 3500 என்னமோ மறந்துடுச்சு, அந்த கவர்ல போட்டு அந்த வாடகையை வந்து பாண்டியனே நேரம் வந்து அப்பாட்ட கொடுத்துட்டு போவார்.
சார் இருந்தாங்க சார் இந்த மாத வாடகைன்னு இப்படி கொடுத்துட்டு போகிற காலகட்டத்தில் அப்பாட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பார். அப்பா மேலேலாம் ரொம்ப மரியாதை இருப்பார். அப்பா எங்கேயாவது வெளியில் அந்த கார் ஏறி போகும்போது அங்கெல்லாம் பார்த்தா நின்றுட்டு இருப்பார் பாண்டியன். சும்மா சந்து கிட்ட நின்றுக்கிட்டு இருப்பார், விஷ் பண்ணுவார், என்கிட்டலாம் நல்லா பேசுவார், பழகுவார். ஸோ ஒரு இயல்பான மனிதனா, ஒரு யதார்த்தமான மனிதனா இருந்தார். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்றேன் கேளுங்க. அந்த கவுடியா மடம் ரோடுன்னு சொல்லுவாங்க, பொன்னுச்சாமி ஹோட்டல், அது அப்பயும் இருந்துச்சு, இப்பயும் இருக்கு அங்க அந்த ரோட்ல ராயப்பட்டா. அதுக்கு எய்த்த மாதிரி பாத்தீங்கன்னா, இது சினிமாக்காரங்களுக்கு எல்லாருமே தெரியும் நான் சொல்ற விஷயம், ராமசாமின்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டல் எப்படின்னா, அந்த ஓனர் அவர் ஆள் பார்க்கறதுக்கு இவ்வளவுதான் இருப்பாரு, குட்டையா ஷார்ட்டா இருப்பாரு. அவரே பாத்தீங்கன்னா சமைப்பார். எல்லா சாப்பாடும் முழுக்க சமையல் மாஸ்டர் அவர் வந்து ராமசாமி ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாரு. சினிமாவில் அன்னைக்கு இருந்த பல பிரபலங்கள் கார் விட்டு டிரைவர் விட்டு அங்கே வந்து வஞ்சர மீன் வறுவல்லேருந்து வெரால் மீன் குழம்பு வைப்பார், வெரால் மீன் குழம்புலேருந்து நாட்டுக்கோழியில் பிரியாணி வைப்பார், மூளை ஃப்ரைலேருந்து ரத்த பொரியல்லேருந்து அது என்ன சொல்கிறது நெஞ்சு எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அதிலே வந்து சாப்ஸ் போடுறது, மட்டன் சுக்கா, எல்லா ஐட்டமும் ஸ்பெஷலாக பண்ணுவாருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹோம்லியாக இருக்கும். அது பல பேர் சினிமா பிரபலங்கள் அதில் நைட்டில் வந்து ஒரு லேட் நைட்டில் வந்து 10-11 மணிக்கு கூட வந்தால் திறந்துருக்கும், சாப்பிட்டுட்டு போவாங்க அந்த ஹோட்டலில். நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்துச்சு, பாண்டியன் தங்கி இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பாண்டியன் ஷூட்டிங் இல்லை அப்படின்னா அந்த ராமசாமி ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணுவார். இவருடைய லேண்ட்லைன், அப்போல்லாம் லேண்ட்லைன் தான், லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுப்பாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச உணவு எனக்கு தெரிஞ்சு நாட்டுக்கோழி பிரியாணி, இந்த வெரால் மீன் குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூளை ஃப்ரை, இதெல்லாம் வந்து அங்கேருந்து வரும். வீட்டில் ஷூட்டிங் இல்லை, வீட்டில் இருக்கார் அப்படின்னா அதெல்லாம் வரும், அவர் வந்து சாப்பிடுவார், இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவார். அப்போ நான் நேரடியாக வந்து கிட்டத்தட்ட 89 கல்யாணம், எனக்கு தெரிஞ்சு 85லேருந்து ஒரு 4 வருஷம் அங்கே இருந்தார். அந்த 4 வருஷத்தில் எனக்கு பாண்டியன் நல்லாவே தெரியும், நெருக்கமாக நான் பார்த்துருக்கேன், நெருக்கமாக பேசி பழகியிருக்கேன். ரொம்ப டீசென்ட் ஜென்டில்மேன், அதாவது எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டார், எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். அதே காலகட்டத்தில் இன்னொரு ஃப்ளாட்டில் வந்து டைரக்டர் வேலு பிரபாகரன் இருந்தார். வேலு பிரபாகரன் இறந்து போயிட்டார்ல, அவர் வந்து இன்னொரு ஃப்ளாட்டில் இருந்தார். ஸோ இதெல்லாம் சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் அங்கே இருந்திருக்கிறாங்க. எல்லாருக்குமே இதெல்லாம் தெரியும். இது வந்து பாண்டியன் இன்னைக்கு இல்லை, செம்பகமூர்த்தியோ இல்லை வந்து அந்த வடுகுநாதன் டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை அந்த கணபதி மீடியேட்டரோ யாருமே இதை மறுத்து பேச முடியாது. எல்லாம் 100% உண்மை. அடுத்ததாக வந்துட்டு இவர் வந்து பொலிட்டிக்கலுக்கும் வந்து வந்தார் அப்படின்றது வந்து சொல்றாங்க. ஸோ அதை பத்தி சார், ஏன்னா இவர் பாலிடிக்ஸ் ஸ்கூல்ல வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எதையா வந்தார் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார்? இல்லை, எல்லாருக்குமே ஒரு ஆசை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜயகாந்த், அப்புறம் பார்த்தீங்கன்னா ராதா ரவி, வாகை சந்திரசேகர், தியாகு, பாண்டியன், இவங்க 5 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 5 பேர் எப்படின்னா பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி. எல்லா இடத்துக்கிட்டே ஒரு கல்யாணமா 5 பேரும் ஒன்னா தான் போவாங்க, ஒரே காரில் தான் போவாங்க. ஒரு ஜாலியாக ஒரு அவுட்டிங் போகணுமா ஒன்னா தான் போவாங்க, ஒரு ஊருக்கு போகணுமா ஒன்னா தான் போவாங்க. எங்கே போனாலும் இந்த 5 பேரை பார்க்கலாம். நீங்கள் இந்த 5 பேரும் பார்த்தீங்கன்னா நெருங்கிய நண்பர்கள். சினிமாவில் பல நெருக்கமான நண்பர்கள் இருந்திருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த நண்பர்கள் பிரிஞ்சிருவாங்க. ஆனால் இந்த 5 பேர், நீங்கள் இவங்கெல்லாம் ஏன் ஒன்றா இருந்தாங்க, ஏன் அதே இணக்கத்தோடு கடைசி வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா, அந்த அஃபெக்ஷனுங்கிறது அவங்களுக்குள்ள வந்து சினிமாவை தாண்டி ஒரு அன்பு, பாசம், பிரியம் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு இருந்துச்சு. விஜயகாந்த் சார் அவர் வெள்ளந்தியான மனுஷன், யாரோடையும் நல்லா பழகக்கூடியவர், கேள்விப்பட்டிருக்கோம். சும்மா ஒரு பாய் இருந்தால் விரித்து படுத்துட்டு தூங்கக்கூடிய ஆள் தான் விஜயகாந்த் சார். அப்புறம் ராதா ரவி சார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முரடனா பார்ப்பீங்க. நீங்கள் வந்து பார்க்கும்போது இவர் வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆளோ, இவர் வந்து கொஞ்சம் கோவப்படுவாரோ அப்படின்னா கோவப்படுவார். எம்ஆர் ராதா சாருடைய கேரக்டர், எம்ஆர் ராதா சாருடைய பிளட்டு அது உள்ளுக்குள்ளே இல்லாமல் இருக்குமா? இருக்கும். ஆனால் அவர்கிட்ட நீங்கள் நெருங்கி பழகுனீங்கன்னா அவ்வளவு மென்மையானவர், அவ்வளவு எளிமையானவர், அவ்வளவு வந்து எப்படி சாதாரணமாக பழகுவார் அவர்லாம் ராதா ரவி சார். அது மாதிரி வாகை சந்திரசேகர் சார், அவர் ஒரு பண்பாளர். தியாகு ஒரு நட்போட எல்லாத்திட்டையும் பழகக்கூடியவர். பாண்டியன், இந்த குரூப் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பெரிய ஒரு குரூப்பு. அந்த காலத்தில் வந்து விஜயகாந்த் வந்து பீக்கில் இருந்தார், இவங்கெல்லாம் வந்து நண்பர்களாக இருந்தாங்க. அந்த நட்பு அது எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் அரசியலுக்கு வந்தாரா, ராதா ரவி அரசியலுக்கு வந்தாரா, வாகை சந்திரசேகர் அரசியலுக்கு வந்தாரா, தியாகு அரசியலுக்கு வந்தாரா, அந்த மாதிரி வந்து பாண்டியனும் அரசியலுக்கு வந்தார். ஒரு காலத்தில் டிஎம்கேல இருந்தார். அப்புறம் அவர் இறக்கும் தருணத்தில் வந்து ஏடிஎம்கேல இருந்தார். இறக்கும் தருணத்தில் ஜெயலலிதா அம்மையார் வந்து நிறைய உதவி செஞ்சாங்க. அவர் கடைசியில் வந்து இந்த சில பழக்கங்கள், குடிப்பழக்கம் அதெல்லாம் இருந்துச்சு, அதனால் அவர் நிறுத்த முடியல கடைசி வரைக்கும். அது என்ன செய்யறது, அது வந்து சில பேர் ஏதாவது எப்படி சொல்றது, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சு, அதனால வந்து அது ஆபத்தில் கொண்டு போய் விட்டுருச்சு. லிவர் ஃபெயிலியர் ஆகி லிவர் டேமேஜ்
டேமேஜ் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டார். காசு பணம் எல்லாத்தையும் இழந்துட்டார். பாரதி ராஜா சார் வந்து பாண்டியன் வந்து நிறைய படங்கள் நடித்து தோத்துட்டார், படம் எடுத்து தயாரிப்பு துறையில் நஷ்டமாயிட்டார். அப்படின்னும் போது அவர் வந்து கிழக்கு சீமையில என்ற படம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த படத்தில் மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தார். எனக்கு பொண்டாட்டி அந்த பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாட்டு வந்து பயங்கரமான ஒரு பாட்டு, அடி பட்டி தொட்டியெல்லாம் வந்து ஹிட் ஆச்சு. அந்த நேரத்தில் பாண்டியனுக்கு ஒரு பெரிய ரீலைஃபை கொடுத்துச்சு. அடுத்து பாண்டியனுக்கு ஒரு பெரிய மறுஜென்மத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய படம் நடிச்சாரு. பாண்டியன் சிட்டிசன், பெரிய மருது, அப்படி ஏகப்பட்ட படங்கள் அப்பயும் நடிச்சாரு. ஆனால் அது தொடராத ஒரு சூழ்நிலை வந்து பாண்டியனுக்கு ஏற்பட்டுச்சு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார் அவருடைய ஆஃபீஸ்லேயே பாண்டியனை தங்க வச்சிருந்தார். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. பாரதி ராஜா சார் வந்து பாண்டியன் வந்து பிள்ளை மாதிரி பார்த்துட்டார். பாரதி ராஜா சார் வந்து பாண்டியன் வந்து ரஜினிகாந்த்னு சொல்லுவார். ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை பாண்டியன் மேலே வந்து. அது ஒரு 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 வில்லனாகவும் நடிப்பார், ஒரு குணச்சித்திர வேடத்துலேயும் நடிப்பார், ஒரு ஹீரோவாகவும் நடிப்பார். அப்படின்ற மாதிரி ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி வந்து பாண்டியன் வந்து பாரதி ராஜா சார் வச்சிருந்தாரு. பாண்டியனுமே வந்து பாரதி ராஜா சார் மேலே அவ்வளோ பிரியமும் மரியாதை வச்சிருந்தார். அந்த கடைசி காலத்தில் பாரதி ராஜா சார் ஆபீஸ்ல தான் வந்து பாண்டியன் இருந்தாரு. அந்த நேரத்துல பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, ஜிஎன் செட்டி ரோட்ல, அது நிறைய பேர் நினைக்கிறாங்க பாரதி ராஜாவோட ஹாஸ்பிட்டல்னு. அது கிடையாது. அது வந்து எப்படின்னா, நடேசன் ஒரு டாக்டர், அவர் ஒரு டாக்டர், அவர் பாரதி ராஜாவோட ரசிகர், தீவிரமான ரசிகர். அவர் வந்து பாரதி ராஜா சார்ட்ட போய் கேட்கிறாரு, சார் நான் உங்களுடைய பயங்கரமான வெறித்தனமான ரசிகன், எனக்கு உங்களோட சேர்ந்து ஒரு படம் பண்ணணும், நீங்க எனக்கு ஒரு படம் தயாரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி, நடிச்சு கொடுங்க, டைரக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டப்ப ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ராஜா சார் கடலோர கவிதைகள்ன்ற படம் முழு படத்தையும் வந்து அந்த டாக்டருக்கு பண்ணி கொடுக்குறாரு. ஒரு ரசிகனுக்கு பண்ணி கொடுக்குறாரு, அவரை தயாரிப்பாளர் ஆக்குறாரு. அந்த கடலோர கவிதைகள் பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த படத்துல ஒரு பெரிய லாபம் வந்துச்சுல, அந்த லாபத்துல தான் அந்த இடத்த வாங்கினாரு, அந்த கட்டடத்தை கட்டினாரு. பாரதி ராஜா சார் பண்ண உதவியினால தான் இது கிடைச்சதுனால பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல்னு பேர் வச்சார். அந்த ஹாஸ்பிட்டலில் பாரதி ராஜா சார் சொல்லி பாண்டியனுக்கு கடைசி காலத்தில் இலவசமாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தார். யார்? அந்த டாக்டர் நடேசன் வந்து இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. இப்படி வந்து பாரதி ராஜா சார் வந்து நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. அரசியல் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. அந்த அரசியல் எப்படின்னா, இது எல்லாருக்குமே ஒரு அரசியல் ஆர்வம் வந்துச்சு, தப்பு கிடையாது. நடிகர்களுக்கு அரசியல் ஆர்வம் வர்றது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, சினிமா இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா குண்டு கல்யாணத்துலேருந்து, பிந்து கோஸ்ட்லேருந்து சின்ன சின்ன நடிகர்களாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர வேட்பாளர்களாக டிஎம்கேல ஒரு குரூப் இருக்கும், ஏடிஎம்கேல ஒரு குரூப் இருக்கும். அப்படி தான் வடிவேல் வந்து டிஎம்கேக்கு பிரச்சாரம் பண்ணார், சிங்கமுத்து வந்து ஏடிஎம்கேக்கு பிரச்சாரம் பண்ணார். இதெல்லாம் அந்த காலத்தில் நிறைய இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ தான் அந்த நடிகர்கள் கட்சியில் இருக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு காலத்தில் நடிகர்கள் அவங்க போய் பிரச்சாரம் பண்ணால் அது வந்து எப்படி சொல்றது, ஒரு ஓட்டு வாங்கி கொடுக்கும், அவங்களோட பிரச்சாரம் வந்து ஒரு அழுத்தமாக இருக்கும் அப்படின்னு அரசியல் தலைவர்களே அன்னைக்கு நம்பினாங்க, கட்சியே அன்னைக்கு நம்பிச்சு. அந்த வகையில் பாண்டியனும் வந்து அரசியல் இருந்தார். அரசியல் ஆர்வம் அதனால தான் அவருக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக சார். இந்த லாஸ்ட் கேள்வியை வந்து அவரோட பையன் பாண்டியனோட பையன் வந்து நிறைய ஆக்டிங் பண்ணணும்னு ட்ரை பண்ணாரு, ஆனால் எனக்கு அதுக்கு சரியாக அமையலை அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாரு. இவ்வளோ பெரிய ஆக்டரோட பையனை யாரும் கண்டுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல சார், அது ஏன்? உங்கன்னு பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. அப்படியே அச்சு அசலாக வந்து பாண்டியன் மாதிரி இருக்கார். பாண்டியன் வந்து அப்படியே ஜெராக்ஸ் மிஷினில் விட்டு வெளியில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கார் ஆள் பார்க்குறதுக்கு. ஆனால் அவருக்கு நடிக்கணும்னு ஆர்வம், இயக்குறதுக்கு ஆர்வம், சினிமா ஆர்வம். அதாவது அந்த பிளட்டு, ஒரு அப்பா, அந்த பையன் அப்பாவை பார்த்தே வளர்கிற பையன், அப்பா மாதிரி நம்ம வரணும் நடிகனா, அப்பா மாதிரி நம்ம சினிமா துறையில் பிரபலமாகணும், இயக்குனராகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த சினிமா அப்படின்னும் போது ஒருத்தன் விழுந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு ஆட்கள் இல்லை. இன்னைக்கு ஆட்கள் இல்லை, சரியான ஆள் வேணும். அப்படி ஆட்கள் இன்னைக்கு இல்லை. அதனால் அவரால் சினிமா துறைக்கு வர முடியாமல் ஒரு மனவேதனை அவர்கிட்ட இருக்குது. அவருடைய பேட்டிகளை பார்க்கும்போது ஒரு மனவேதனை இருக்குது. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வாய்ப்பு யாராவது கொடுப்பாங்க. நிறைய அந்த பேட்டியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. யாராவது வந்து ஒரு சின்ன வேடம் கொடுத்தா கூட அது அடுத்தடுத்து அவரை வளர்த்துக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அவரெல்லாம் அப்படின்னா ஒரு வாரிசினுடைய குழந்தை, வாரிசினுடைய பையன், சினிமா துறையில் பிரபலமாக இருந்தவர் ஒரு காலத்தில். அவருக்கு நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வாய்ப்பு ஒரு பையனுக்கு கொடுத்து யாராவது வந்து தூக்கி விட்டா அவரெல்லாம் அடுத்த உயரத்துக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நடக்கணும். பொதுவாக சினிமா துறையில் என்னென்னா, ஒருத்தர் விழுந்துட்டான் அப்படின்னா அவனை திரும்பி பார்க்காம போகிறது தான் இந்த சினிமா துறை. நன்றி கெட்ட சினிமா துறைன்னு சொல்கிறாங்கல்ல, அது அதனால தான் சொல்கிறாங்க. ஓகே சார். லாஸ்ட் வேர்டாக ஒன்றே ஒரு வேர்டில் பாண்டியன் அப்படின்னா யார் சார், என்ன சார்? பாண்டியன் அப்படின்னா நல்ல நடிகரை விட நல்ல மனிதர். ஓகே சார். அண்ட் வந்து நிறைய பாண்டியன் சார் பற்றியும் அண்ட் வந்து அவரோட லைஃப் ஸ்டோரி பற்றியும் ரொம்ப நேர்மையான உண்மையான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.